நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க நாம் தமிழர் கட்சிக்கு கவுன்சிலரே கிடையாது அப்படின்னு. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4 கவுன்சிலர் இருக்காங்க. மொத்தம் 6 கவுன்சிலர் உண்டு. அதில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து 4 கவுன்சிலர் இருக்காங்க. இதில் வந்து ஒரு கல்லுக்கூட்டம் 10வது வார்டு கவுன்சிலர் வந்து ரூபன் பொன்னுமணி, நாம் தமிழர் கட்சி கவுன்சிலர். எந்த ஒரு தேவைனாலும் உடனே வருவார். எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு சிக்கலாக இருந்தாலும் சரி, ஒரு தனிநபர் சிக்கலாக இருந்தாலும் சரி, இல்லை சாலை சரியில்லை, இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி உடனே வருவார். அவரோட செயல்பாடுகளை வந்து 100க்கு 200 சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கு அவர். கவுன்சிலர், ஆமா, எங்களுக்கு கவுன்சிலர் வந்து ஆன்சி சோபாராணி. அவங்க வந்து மக்களுக்காகவே எல்லா எதுக்கு என்ன ஒரு போராட்டத்தில் இருந்தாலும் சரி, அதாவது இப்போ அவங்க ஒரு பள்ளியை வந்து அவங்களே முன் வந்து அவங்களோட சொந்த செலவிலே அவங்க வந்து நடத்திட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கன்வாடி பண்ணி ஸ்கூல் சின்ன பிள்ளைங்களுக்குள்ள அவங்களுக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து கனிம வள கொள்ளை நடந்துட்டு இருக்கு. அதுலயும் அவங்க வந்து எதுன்னா இருந்தாலும் அவங்க முன்ன வந்து செயல்படுறாங்க எங்களுக்காக. அவங்க நாம் தமிழர் கட்சியில சார்ந்தவங்க தான்.